அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை கோடி கடனும் காணாமல் போக வைக்கும் மிகவுமே ஆற்றல் மிக்க மைத்ரேய முகூர்த்தம். ஒரே ஒரு முறை இந்த நம்பரை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கையில் எழுதி பாருங்கள். எப்பேற்பட்ட கடனும் உடனடியாக தீரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்க்கக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரீக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். கடனை தீர்க்கும் அளவிற்கு அதிரடியான பணவரவை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்க்க போறோம். நம்ம பார்க்க போகும் அந்த ஏஞ்சல் நம்பரை எப்படி எந்த நேரத்துல நம்முடைய கையில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். சோ அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. சரிங்க, இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுல பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும், அடகு வைத்த நகைகளை மீட்கணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை. அந்த செவ்வாயுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய். மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரத்தை தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் வாங்கிய கடன் தொகையில் கொஞ்சமாவது திரும்ப செலுத்தினால் கூட போதும், அந்த முழு கடன் தொகையும் விரைவாக நம்மால் அடைக்க முடியும். அதே போல நகைகள் அடமானம் வச்சிருக்கிறவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் வட்டி தொகை அல்லது அசல் தொகையை திரும்ப செலுத்தினால் கூட போதும், உடனடியாக நம்மால் நகைகளை மீட்க முடியும். மிகவுமே சூட்சமம் வாய்ந்த நேரம் இந்த மைத்ரேய முகூர்த்தம். நாளைய தினம் எந்த நேரத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருதுன்னு பார்த்தோம்னா ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணி 43 நிமிடங்கள் முதல் மாலை 6 மணி 54 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்தத்திற்கான நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை இந்த நேரத்துக்குள்ள தாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய இடது உள்ளங்கையில இந்த நம்பரை நம்ம எழுதணும். குறிப்பாக சுக்கிரமேடு பகுதியில் எழுதுவது மிகவுமே சிறப்பு. அதாவது கட்டை விரல், பெருவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தாங்க சுக்கிரமேடு பகுதி. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க எழுதிக்கணும். கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் எந்த பென்ல வேணாலும் நீங்க எழுதலாம். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கேங்க. நீங்க கொஞ்சம் சின்ன சைஸ்ல கூட எழுதிக்கலாம். எழுத வேண்டிய நம்பர் 96491309649130. ஒரே ஒரு முறை இதை எழுதினால் போதும். பிறகு ஒரு 2 நிமிஷத்திற்கு அதை நீங்க உன்னிப்பாக பாருங்க. ரிலாக்ஸ்டா, அமைதியா, கவனம் சிதறாமல் அந்த நம்பரை நீங்க பார்க்கணும். 2 நிமிடங்கள் நீங்க பார்த்தாலே போதும். அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலை எதுவோ அதன் மீது கவனத்தை திருப்பலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் எதுல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு இந்த நம்பர் நம்முடைய கையில் இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அந்த நம்பர் அழிந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் நீங்களா வாண்டடா அழிக்க வேண்டாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை நாளைய மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக நடக்காத காரியத்தை கூட உடனே நடத்தி காட்டக்கூடிய ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த பிரமிட்.
பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும். அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அதிசயத்தக்க வழியில் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். அதை எப்படி எழுதி வைக்கணும்னு ஒரு சின்ன டெமோ வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இந்த பிரமிடை வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். பெட்ரூம்ல வைக்கும் போது கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் ஆழ்ந்த தூக்கம் நமக்கு கிடைக்கும். வரவேற்பறை ஹால் பகுதியில் வைக்கும் போது வீட்டினுடைய வாஸ்து தோஷத்தை நீக்கும். சுவாமி படங்களுக்கு பக்கத்துல பூஜை அறையில் நாம் வைக்கும் போது வீடு முழுவதுமே ஒரு தெய்வீக கவசம் உண்டாகும். பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் உத்தியோகம் அபிவிருத்தி ஆகும். சரிங்க, இந்த பிரமிடுக்குள்ள நம்முடைய கோரிக்கையை எப்படி எழுதி வைக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பிரியாணி இலை நீங்க எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். அதுல கிரீன் கலர் பெண்ணால நம்முடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக நம்ம எழுதி வைக்கணும். உதாரணத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் நமக்கு தேவைப்படுதுன்னா, ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது. உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை இருக்கிறவங்க நல்ல உத்தியோகம் நிறைவான சம்பளத்துடன் கிடைத்து விட்டது. சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய சொந்த வீட்டை நான் கட்டிவிட்டேன் அல்லது என்னுடைய சொந்த வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது போல நம்ம எழுதணும். அதே போல விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக எப்படி நம்ம எழுதணும்னு பார்த்தோம்னா, முதலில் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதிட்டு அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகா. உதாரணத்திற்கு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா மம வசிய வசிய ஸ்வாகா, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி மம வசிய வசிய ஸ்வாகா. இது போல எழுதிட்டு பிரமிடை வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த தட்டுல நம்முடைய கோரிக்கையை வைக்கணும். இப்ப அந்த இலையை பிரமிடால நம்ம மூடி வைக்கணும். இதை அடிக்கடி திறந்து பார்க்க கூடாதுங்க. ஒன்ஸ் நம்ம பிரமிடால மூடியதற்கு பிறகு ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. தினமும் 2 நிமிஷம் நீங்க எழுதி வச்சிருக்க அந்த கோரிக்கையை அந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ நின்னுட்டோ நீங்க டெய்லி சொல்லிட்டு வரணும். இது போல செய்யும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தையும் முகவசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளால் ஆன இந்த மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது உடலிற்கும் மனதிற்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இந்த சங்குகள் நம்முடைய உடம்பில் படப்பட ஏதாவது ஒரு வழியில் பணவசியத்தை அது ஏற்படுத்தும். அதனுடன் சேர்த்து நம்முடைய முகத்திற்கும் நல்ல பொலிவு கிடைக்கும். முகவசியம், அதாவது முக வசீகரம் உண்டாகும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சங்கு மாலையை அணியலாம். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட இந்த பொருட்களை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.